மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸி அமர் அஃபீஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், மக்களே ரொம்ப பேர் பெற்றோர்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள் என்று எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் எனக்கு வந்தது. நம்ம பெற்றோர்கள் ரொம்ப பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, கிடைச்சும் சில விஷயங்கள்னால நீங்க நிராகரிக்கப்படுகிறீர்கள். அதை உங்களால கரெக்டான டாக்குமெண்ட்ஸும் அவர்களை எதிர்த்து போராடும் தன்மையும் குறைவா இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமான பதிவு. இதை எல்லாரும் ஒவ்வொரு பேரண்ட்டும் தெரிஞ்சிருக்க வேணும். எந்தெந்த விஷயத்துல அவங்களுக்கு நீங்க டஃப் கொடுக்கலாம், அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறேன். வாங்க பதிவுக்குள் போவோம். பதிவுக்குள் போவதற்கு முன்பு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதிதாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் ஃபேஸ்புக்லயும் இருக்கு. பேஜில் இதே நேம்ல எக்ஸிஎம்ஆர் அஃபிஷியல்னு சொல்லிட்டு இதே பேஜில் ஃபேஸ்புக்லயும் இருக்கு ஒரு பேஜ். அதுலேயும் நான் வீடியோ போடுறேன். ஸோ மக்களே அதையும் போய் பாருங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதுலேயும் இருக்கு, அதையும் போய் பார்க்கலாம் நீங்க. ஓகே மக்களே, வாங்க பதிவுக்குள் போகலாம். மக்களே ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து, மக்களே உங்கள்கிட்ட ஒரு போராடும் தன்மைங்கிற ஒரு விஷயத்த வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த போராடும் தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் நம்மளை நிராகரித்து வெளியே தான் அனுப்புவாங்க. நீங்க போராடும் தன்மையை மட்டும் விட்டுறாதீங்க. நம்ம யார்கிட்டையும் போயிட்டு நம்ம தானம் வாங்கல, நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம பெறணும். ஸோ அதற்காக தான் முயற்சிக்க சொன்னேன் ஒழிய யாரும் அது தானமா கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்க ஆர்டியா இருந்தாலும் சரி, கேட்டகரியா இருந்தாலும் சரி, ஸோ எல்லா கேட்டகரியில உள்ளவங்களும் எல்லா ஆர்டியில் உள்ளவங்களும் நீங்க நான் சொல்ற விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மக்களே, நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அட்ரஸ் ப்ரூஃப்ங்கிற ஒரு விஷயம் முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தேன். நீங்க உங்களுடைய வசதிக்காக இந்த கேந்திர வித்யாலயா அப்ளை பண்ணும்போது உங்களுடைய வசதிக்காக நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. மக்களாகி நீங்களும் சில தவறுகளை நீங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு குழந்தைக்கு அட்மிஷன் போடுறீங்கன்னா ப்ராப்பரான அட்மிஷன் இல்லை, ஃப்ளூக்ல போடுறீங்க. நம்மள்ட்ட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்கலாம் கிடைக்காது. ஸோ அது மாதிரி கேந்திரிய வித்யாலயை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு எந்த இடத்துல லக் அடிக்குது அதுங்கிற விஷயத்த நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஸோ மக்களே, இந்த கிடைச்ச சான்ஸை சிலர் நழுவ விட்டுட்டீங்க. என்னன்னா, நபர் சொன்னாப்புல அவர்கிட்ட கிடைச்ச கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஒரு ரூரல் ஏரியாவில் உள்ள ஸ்கூல்ல என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஆர்டி ஸ்டூடெண்ட்ட எனக்கு 3 ப்ரூஃப் வேணும், அதுல 3 ப்ரூஃப்லயுமே ஒரே அட்ரஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. ஸோ அந்த பேரண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த 3 ப்ரூஃப்னு சொன்னாங்கல்ல, அது எந்த இடத்துலையும் எழுதப்படவில்லை. சரிங்களா? நீங்க காட்ட போறது ஒரு ப்ரூஃப். சரிங்களா? ஒரு ப்ரூஃப். அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ்ல ஏதானும் ஒரு ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு. மெயினானது ரேஷன் கார்டு நீங்க வச்சிருக்கீங்களா, ப்ராப்பரா இருக்கா, அதை காமிங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அவர் காமிச்சா இதுல நீங்க உங்க அப்பா வீட்டுல இருக்கீங்க, உங்க அம்மா வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. அவங்கள நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அந்த மனுஷனுக்கு நான் சொன்னேன், நீங்க எந்த ஒரு விஷயத்துல நீங்க என்னை நிராகரிக்கிறீங்க? நீங்க 3 ப்ரூஃப் கேட்குறீங்களே, 3மே ஒரே அட்ரஸ்ல இருக்குன்னு கேட்குறீங்களே, இந்த 3 ப்ரூஃப் கேட்கறதுக்கு உங்க அட்மிஷன் கைட்லைன்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதியிருக்கா, இல்ல உங்களிடம் ஏதாவது இந்த அட்மிஷன் கைட்ல 3 ப்ரூஃப் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது எழுதியிருக்கா, அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. அவர் கேட்டாப்புல, அதே மாதிரி கேட்டதுக்கு அவங்க அடுத்த கொஸ்டின் என்ன சொன்னாப்புலன்னா, நாங்க உங்களை வெரிஃபை பண்ணுவோம், உங்களை வெரிஃபை பண்ணுவோம், அப்ப தப்புகள் ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். அப்ப அந்த மனிதர் சொன்னாப்புல, நீங்க வாங்க, எப்ப வேணாலும் வாங்க, செக் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என்னுடைய வீடு இது, எங்க அப்பா வீட்டுல தான் நான் இருக்கேன், என் பேர்ல இருக்காது, எங்க அப்பா பேர்ல இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ இதுக்காக நீங்க போராடணும். இன்கேஸ் இந்த டயத்துலையும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, நேரா ஒன்று ரீஜனல் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணணும். சரிங்களா? அப்படி ஃபோன் அட்டன் பண்ணலைன்னா ஒரு இமெயில அனுப்புங்க உங்களுடைய பிரச்சனைகளை. இதனுடைய கிளாரிபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு இமெயில எங்க யாருக்கு அனுப்புவீங்க, அட்ரஸ் 2க்கு ரீஜனல் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு சிசி கார்பன் காப்பியில் என்ன பண்ணணும், அந்த ஸ்கூலுடைய அட்ரஸை போடுங்க. போட்டு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக எழுதி கிளாரிபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்கூலுக்கும் போகும் அந்த அப்ளிகேஷன், அந்த ரீஜனல் ஆஃபீஸுக்கு போகும். அவங்க கூப்பிட்டே உங்களுக்கு கொடுக்க சான்சஸ் உண்டு. இந்த மாதிரி சில விஷயங்கள் ரூலே இல்லாத விஷயத்த மக்களிடம் புகுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எந்த ஒரு காரணமும் எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு விஷயமா இருக்கு. அடுத்த மக்கள் இந்த கேட்டகரிக்காரவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கேட்டகரிக்காரவங்க வேலை பார்க்கறது வேற இடத்துல, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்க வேலை, ஆனா அவங்களுடைய நேட்டிவ்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, கேந்திர வித்யாலயா.
அந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, அப்ளை பண்ணியிருக்காப்புல. அவருடைய வீட்டில் உள்ள அட்ரஸ் வச்சு அப்ளை பண்ணியிருக்காப்புல. கேந்திர வித்யாலயா பக்கத்துல இருக்கு. அவரை என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல கேந்திர வித்யாலயா யூஸ் பண்ணுங்க, இந்த கேந்திர வித்யாலயா கொடுக்க மாட்டோம், நீங்க நாட் எலிஜிபிள், கேட்டகரி 1காரவங்களுக்கு இந்த நிலைமை. அவரும் கேட்டுட்டு வந்துட்டாப்புல, என்கிட்ட கேட்டு வந்துட்டாப்புல. ஆனா நான் சொல்ற பதில் என்னன்னா, அவர் செய்தது தவறு, அவங்க செய்ததும் தவறு. அதாவது இப்போ ஒரு டிஃபென்ஸ்காரன் நான், சரிங்களா, நான் வந்து வேற இடத்துல வேலை பார்ப்பேன் எப்பயுமே. எனக்கு ஹோம் டவுன்ல ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா என்னுடைய அந்த அட்ரஸை காமிச்சு அந்த உள்ள ஸ்கூலுக்கு தான் நான் போவேன். அப்போ எந்த விதமான ரிஜெக்ஷனும் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு நான் இருக்கிற இடத்துல வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறது, ஃபேமிலி வைக்கணுமா வைக்கக்கூடாதாங்கிறது அது என்னுடைய விருப்பம், சரிங்களா. ஆனா என்னுடைய ஃபேமிலி எங்க இருக்காங்க, எங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க, அந்த இடத்துல என் ஃபேமிலி இருந்தாங்கன்னா அங்க ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுத்தே ஆகணும். அதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்கணுமோ, என்னுடைய ப்ரூஃப் என்ன இருக்கோ அதை கேளுங்க, அதை கொடுத்து நீ சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயமா இருந்துச்சுனாலும் நீங்க விட்டுறாதீங்க. ஓகே மக்களே. அடுத்து இன்னொரு விஷயம், ஒரு சர்வீஸ் ஹோல்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண சர்வீஸ் ஹோல்டர், அவங்களுக்கு வந்து கேட்டகரியில வரல, சரிங்களா, ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட். ஆனா ஆர்டியில வந்துருச்சு. இப்ப அந்த அம்மாவற்ற என்ன சொல்றாப்புலன்னா, அந்த கேட்டகரிக்காரங்கள்ட்ட சொல்றாப்புல, நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க சர்வீஸ் கேட்டகரியில இருக்கீங்க, சர்வீஸ் கேட்டகரியில ஒரு அட்ரஸ் போட்டிருக்கீங்க, இன்னொரு அட்ரஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தப்பா யாரோ கைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஒரு மனுஷன் 2 அப்ளிகேஷன் போட முடியாதுன்னு சொல்லிட்டோம், அது எல்லாம் ரூல் இருக்கு. ஆனா ஒரு ஸ்கூல்ல அப்ளை பண்றதுக்கு அப்பா பேர்ல ஒன்று அட்ரஸ் கொடுக்குறீங்க, அம்மா பேர்ல ஒரு அட்ரஸ் கொடுக்குறீங்க. இப்ப அப்பா பேர்ல ஒரு அட்ரஸ் இருக்குன்னா அது வந்து அவங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ். இந்த அம்மா வந்து வேலை பார்க்குறாங்க, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இன்னொரு அட்ரஸ் கொடுத்துருக்காப்ல. ஸோ அம்மாவுடைய ரெஃபரன்ஸ்ல நான் 2 ஸ்கூலையும் நான் கவர் பண்றேன். இதுல அம்மாவுடைய ரெஃபரன்ஸ் கேட்கும் போது என்னன்னா, இது வந்து அவங்க சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரியில கேட்டாங்கன்னா அவங்க அம்மாவுடைய அட்ரஸ்ல கொடுத்தாங்கன்னா அது கரெக்ட்னு நான் ஒத்துக்குருவேன். ஆனா இதே வந்து ஆர்டி கேட்டகரியில வருதுன்னா அந்த ஆர்டி கேட்டகரிக்கு இன்னொரு அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அப்பாவோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அட்ரஸ்ல எடுக்கணுமா இல்லையா? ஸோ எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க சர்வீஸ் கேட்டகரியில உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த ஸ்கூலுக்கு தான் கிடைக்கணும். அங்க இருந்து உங்களுக்கு இதை பார்த்தா எந்த இடத்துலையும் மேட்ச் ஆக மாட்டேது, தூரம் கிலோமீட்டர் தூரம், அதனால கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவர்கள் போராடி கேட்டிருக்காங்க. இதே விஷயத்த நான் வந்து ரீஜனல் ஆஃபீஸ்க்கு போவேன், எல்லாம் போவேன் சொல்லி கேட்டவுடனே அவர்களுடைய அட்மிஷனை வந்து கூப்பிட்டு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள்னால அவங்களுக்கு கிடைக்கல. பட் ஆனால் அதாவது ஒரு ஆர்டியில் அப்ளை பண்றதுக்கு 2 பேர் இருக்கும், அப்பாவுடைய வழியில அம்மாவுடைய வழியிலன்னு. சர்வீஸ் கேட்டகரியில் நான் வந்து சீட் வாங்கினேன்னா என்ன அட்ரஸ் கேட்டீங்கன்னா ஓகே. ஆனா எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு இடத்துல இருக்காப்புல, அவருடைய அட்ரஸ்ல இருக்காப்புல, அங்கதான் நான் வந்து பெர்மனண்டா இருக்கிறேன் எப்பயுமே. பட் ஆனால் நான் வேலைக்காக நான் வேற இடத்துல போயிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன்ல என்னுடைய ஆர்டியில் அப்ளிகேஷன் வரும்போது எனக்கு நீங்க சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த விதத்துல நியாயம். இதுவும் கைட்லைன்ஸ்ல எங்க இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடினால அடுத்த நாளே ஃபோன் பண்ணி வாங்க அட்மிஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காப்புல. ஆனா சில பேர் கஷ்டம், அவங்கள வந்து கழிச்சு விடவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னா அவங்களோட அட்ரஸ் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தேன், நீங்க அந்த இடத்துல அவைலபிள் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, அதனாலதான் சொல்றேன், நீங்க போராடும் தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள். அப்படி வளர்க்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, சரிங்களா. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி போராடுங்க. எதையுமே கையில கைட்லைன்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது கேந்திர வித்யாலயோடைய எஜுகேஷன் கைட்லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வருஷத்துக்கான கைட்லைன்ஸ் இருக்கும், அதை கையில வச்சுக்கோங்க. இந்த பகுதியில இந்த பேப்பர்ல எந்த இடத்துல நீங்க கேட்குற அட்ரஸ் இருக்கு, எந்த அட்ரஸ் ப்ரூஃபோ இல்லை நீங்க கேட்குற ப்ராப்ளம் எந்த இடத்துல இருக்கு எனக்கு மென்ஷன் பண்ணி காட்டுங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஜியோ வந்துருச்சுன்னா அதை எனக்கு காட்டுங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படி சொல்லுங்க. இன்கேஸ் யாருமே அப்படி கொடுக்கலன்னா நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி அவன்கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு கன்சியூமர்லையோ இல்லை போயிட்டு நான் மேல் அதிகாரிட்டோ நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்க. அதை மட்டும் பண்ணாம விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம யார்கிட்டையும் தானமாக எந்த பொருளையும் வாங்கல. முயற்சி பண்ணினீங்கன்னா கிடைக்க சான்சஸ் உண்டு. ஓகே மக்களே, மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த கேட்டகரிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அது கேட்டகரி 1ல நீங்க இருக்கீங்க, வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளவா இருந்தாலும் இருந்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஜூன் வரை கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் உண்டு. ஏன்னா ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்காரங்களுக்கு கூட இந்த தடவை சீட்டு கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கண்டிஷன்லையும் இப்போ கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு மக்களே. ஸோ ஃபெய்த் விட்டுறாதீங்க, ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்க சான்சஸ் உண்டு. கேட்டகரி 1ஆ இருந்தாலும் சரி, 2ஆ இருந்தாலும் சரி, 3ஆ இருந்தாலும் சரி
கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. உங்க குழந்தைக்கு வேற இடத்துல அட்மிஷன் போட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இன்கேஸ் கூப்பிட்டாங்கன்னா அதை குவிட் பண்ணிட்டு வந்து இங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பின விஷயம். அடுத்து மக்களே, இந்த பதிவுல நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். மக்கள், இந்த வருஷம் நம்ம கைட் பண்ணி எக்கச்சக்கமானவர்கள் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஓகே, நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. கிடைக்காதவர்கள் நெக்ஸ்ட் வருஷம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப்லைன்லயோ ஆன்லைன்லயோ உங்க குழந்தை எலிஜிபிளா இருந்தா கிடைக்க சான்சஸ் உண்டு. ஸோ மக்களே, இது வரைக்கும் எத்தனை பேத்துக்கு கிடைச்சிருக்கு எனக்கு இது வரைக்கும் கண்டினியூ ஒரு கணக்கு தெரியல. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதனால மக்களே, உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், கமாண்ட்ல போயிட்டு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எழுதி அனுப்புங்க. ஓகே மக்களே, யாராவது போராட வேண்டும், போராடுனா தான் ஏதாவது கிடைக்கும். ஸோ மக்களே, இந்த விஷயத்தை மட்டும் நாலேஜில் வச்சுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் 100%. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.